ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் வாழைப்பூ வச்சு ரொம்ப ஹெல்தியான ஒரு சட்னி செய்ய போகிறேன். பாருங்கள், ரொம்ப ஹெல்தியானது. வாழைப்பூவை நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். நடுவில் ஒரு தண்டாட்டம் இருக்கும், அதை எடுத்து நான் சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வெங்காயம், புளி, கருவேப்பிலை, சீரகம், கொத்தமல்லி, பூண்டு, வரமிளகா. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இதில் சுத்தமான நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. பாருங்கள், வணக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ரொம்ப இந்த டைமுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகா சேர்த்துக்கோங்க. வாழைப்பூ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவையாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வேணுன்னா சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் இதனால் பெரிய வெங்காயமே சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வேணுன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வணங்கிருச்சுன்னு. இப்போ பாருங்கள், வாழைப்பூ நம்ம நல்லா சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு நல்லா வணக்கி விட்டாச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ புளி சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ இது ஆறினோடனே மிக்சியில் போட்டு ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். நல்லா இப்போ நம்ம தாளித்து இதுக்கு மேலே ஊற்றிடலாம். பாருங்கள், மிகவும் சுவையான ஆரோக்கியமான வாழைப்பூ துவையல் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை முழுசாக பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.